2026 தேர்தல் முடிவுகள் குறித்தும் புதிய அரசு அமைந்தது குறித்தும் பேசுவதற்காக அரசியல் ஆர்வலர் சென்னையை சார்ந்த பாலா அவர்கள்கிட்ட வந்திருக்கிறோம். வாங்க 2026 தேர்தல் முடிவுகள் குறித்து அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சசிகுமார். ஓகே, 2026 தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பேசியிருந்தோம். உங்களுடைய கணிப்புகளை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் தேர்தல் முடிவுகள் உங்கள் கணிப்பிலிருந்து மாறி வந்திருக்கு. 2026 தேர்தல் முடிவுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? பெரும்பாலான கணிப்புகளும் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட இந்த ஒப்பீனியன்ஸுமே இந்த முடிவில் மாறி தான் வந்திருக்கு. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதே மாதிரி நாம் சொன்னதும் தவறாக தான் வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் ஒரு புது விதமான தேர்தல், ஒரு வித்தியாசமான தேர்தல், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லணும்னா ஒரு வினோதமான தேர்தல் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முழுக்க ஒரே ஒரு காரணம் தான், புதுசாக இப்போ ஆட்சியை பிடிச்சிருக்கிற தாவேகா. அதை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. தாவேகா இல்லாத பட்சத்தில் இது ஒரு சாதாரண தேர்தலாகவும், ஒரு யதார்த்தமான ஒரு எப்போதும் போல் நடக்கிற தேர்தலாகவும், பெரும்பாலான அரசியல் வல்லுநர்கள் கணிப்புக்கு ஏற்ற மாதிரியே முடிவுகள் வரக்கூடிய தேர்தலாகவும் அமைஞ்சிருக்கும். வேறஸ் இப்போ டிவிக்கேன்ற ஒரு புதிய கட்சி அதோட எழுச்சி அது எதிர்பார்க்கல. ஆல்மோஸ்ட் அது ஒரு நீரில் பூத்த நெருப்பு மாதிரி தான் வந்திருக்கு இந்த ரிசல்ட்டு. ஏன்னா யாராலையுமே கணிக்க முடியல. ஒரு 2-3 பேரை தவிர வேறு யாருமே இதை சரியாக கணிக்கல. ஒரு 100 பேரில் ஒரு 6 பேர் கூட இதை சரியாக கணிக்கல. எல்லாருமே வேறு மாதிரியான ஒரு முடிவுகள் தான் வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக நேர்மாறாகவோ அல்லது நம்ம கணிப்புகளுக்கு எதிராகவோ தான் ஒரு முடிவுகள் வந்திருக்கு. மக்கள் மாற்றத்தை உண்மையாகவே விரும்பி தாவேகா பக்கம் போயிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை திராவிட கட்சிகள், இல்லை இப்போ எப்பயுமே தமிழ்நாடு எலெக்ஷன் எப்படி இருக்குன்னா, திமுக ஒரு 5 ஆண்டுகள், அதிமுக இன்னொரு 5 ஆண்டுகள் அப்படின்னு போவாங்க. அதிமுகவினுடைய அஸ்திரத்தன்மை, அதாவது நிலையான தன்மையில் இல்லாதது, அவங்க ஒற்றுமையாக இல்லாதது, அதனால் தாவேகாவை நோக்கி போயிருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக. அதாவது கிபுன்ற மாதிரி இப்போ டிவிக்கு முன் டிவிக்கு பின் அப்படின்னு ஆகிப்போச்சு தமிழ்நாடு தேர்தல். அரசியல் ஓவரால் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். இப்போது அதிமுக திமுகன்ற அந்த இதெல்லாம் ஆல்மோஸ்ட் இல்லைன்னா இப்போ 3ஆவதாக ஒரு புதிய கட்சி முதல் இடத்துக்கு வந்திருக்கு. ஆமாம், 2வது இடத்துக்கு திமுக வந்திருக்கு, 3வது இடத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கு. எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியாக வரும்னு எதிர்பார்த்த அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு அது 2 பிரிவாக இப்போ இருந்து அதோட எதிர்காலம் என்ன ஆகுமோன்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழலில் நிற்குது. ஆமாம், இப்போ மக்கள் எப்படி ஓட்டு போட்டாங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு இது வந்தது நம்ம பார்த்தோம்னா, பெரும்பாலும் நம்ம முதல்லையே நான் உட்பட பெரும்பாலான அரசியல் வல்லுநர்கள் என்ன கணிச்சாங்கன்னா, டிவிக்கு ஒரு 18% 20% ஓட்டு வாங்கும் அப்படின்னு கணிச்சாங்க. ஆனால் இப்போ அவங்க 35% ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அது எப்படி அவ்வளோ ஓட்டு அவங்களுக்கு வந்தது, எந்த அடிப்படையில் மக்கள் ஓட்டு போட்டாங்க, என்னெல்லாம் காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நம்மளும் அந்த 18% தான் சொன்னோம். 18% தான் டிவிக்கு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த 18% அவங்களோட டைஹார்ட் ஓட், அதாவது அவங்களோட தீவிர ஆதரவாளர்கள், தொண்டர்கள், அவங்களோட ப்ரோ டிவிக்குன்றாங்களே, ஸோ அவங்களோட ஆதரவு தளத்தில் இருக்கவங்க அந்த 18%. அதை தாண்டி இன்னொரு 17% எப்படி அவங்களுக்கு வந்திருக்குன்னு பார்க்கும்போது, அது ஒரு 4 ஃபேக்ஷன்ஸாக நான் பிரிக்கலான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அண்ட் யாருக்குமே ஓட்டு போடாதவங்க, இல்லை ஓட்டு போட்டால் நோட்டாவுக்கு ஓட்டு போடுறவங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபேக்ஷன். ஃபஸ்ட் டைமாக ஓட்டு போட வர்றவங்க அண்டு நோட்டாவுக்கோ இல்லை யாருக்குமே ஓட்டு போடாமல் வீட்டிலே இருக்கிறவங்க, அவங்க இந்த வாட்டி டிவிகேக்கு பெரும்பாலும் ஓட்டு போட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண்கள் எப்படின்னா, ஆக்சுவலாக அந்த 18% இருக்கிற பெண்களை விட்டுருங்க. அந்த 18% வெளியே இருக்கிற டிவிகேவோட ஒரிஜினல் 18% வாங்குவாங்கன்னு சொல்கிறது இல்லாமல் இது கூடுதலாக தான் நம்ம பேசுகிறோம். இந்த பெண்கள் யாருன்னா, எதிர் டிஎம்கேவுக்கோ ஒரு ஏடிஎம்கேவோ ஓட்டு போட்டுருவாங்க. அண்ட் இந்த வாட்டி பெரும்பாலும் டிஎம்கேவுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு எல்லாருமே நம்பப்பட்ட ஆளுங்க இந்த பெண்கள் நான் சொல்கிறவங்க. அவங்க கண்டிப்பாக 25+ இருப்பாங்க, மேரிடாக இருப்பாங்க, குழந்தைங்களோட இருப்பாங்க. கவர்மெண்ட்டோட ஸ்கீம்லேருந்து 1, 2, 3, 4 ஸ்கீம் கூட அவங்களுக்கு அது பெனிஃபிஷரியாக இருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக அவங்களோட பெரும்பாலான ஓட்டு திமுக தான் போகும்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் அவங்களாம் இந்த வாட்டி டிவிகேக்கு போட்டிருக்காங்க. அது என்ன காரணம்னா, 2 காரணம். ஒன்று, விஜய் கொடுத்த அரசியல் தேர்தல் வாக்குறுதிகள். ஸோ அதில் அவர் கொஞ்சம் அட்ராக்டிவாக கொடுத்துருக்காரு. அது டிஎம்கே சொன்னதையும் தான் சொல்லியிருக்காரு, கொஞ்சம் கூடுதலாக சொல்லியிருக்காரு. ஸோ இவர் செய்வாருன்ற ஒரு நம்பிக்கையில்
அந்த ஓட்டுகள் வந்து விஜய்க்கு போயிருக்கலாம். இன்னொன்று வந்து பியூர்லி சினிமா அட்ராக்ஷன். ஸோ திமுக கிட்ட இல்லாதது ஒன்று இவர்கிட்ட என்ன இருக்குன்னா சினிமா அட்ராக்ஷன் இருக்குது. ஸோ அவங்க கொடுத்த ஸ்கீமே இவரும் சொல்கிறாரு. ப்ளஸ் சினிமா அட்ராக்ஷன் சேரும்போது அந்த பெண்களோட ஓட்டு இவருக்கு அதிகமாக வந்திருக்கு. அதுக்கடுத்து மூணாவதாக வந்து சிறுபான்மையினர் மற்றும் தலித் ஓட்டுகள் அதிகமாக வந்து விஜய்க்கு போயிருக்கு. அவர் ஒரு சிறுபான்மையினர்ன்றதாலையும் அவர் வந்து சர்ச்சுக்கு கோயிலுக்கு அது மாதிரிலாம் போயிட்டு கொஞ்சம் ஒரு சாதகமான சூழலை கிரியேட் பண்ணது கூட அது ஒரு காரணமாக இருக்கலாம். அவரை நம்பி சிறுபான்மையினரில் வந்து கிறிஸ்துவர்கள் அவருக்கு பெரும்பாலும் போட்டிருக்காங்க. இஸ்லாமியர்கள் வந்து டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் ஈக்குவலாக தான் போட்டிருக்காங்க. அது ஒரு காரணம். அந்த தலித் ஓட்டுகள் வந்து பெரும்பாலும் வந்து விஜய்க்கு போயிருக்கு. அது என்ன காரணம்னு தெரியல. ஒருவேளை அவர் தலித் வேட்பாளர்கள் அதிகமாக கொடுத்தாருன்னு ஒரு பிம்பம் கட்டி எழுப்பப்படுது. ஆனால் அது உண்மை கிடையாது. எல்லா கட்சியும் கொடுத்த மாதிரி தான் அவரும் வேட்பாளர்களுக்கு சீட்டு கொடுத்துருந்தாரு. அதாவது ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் அது கொடுத்துருந்தாரு. அதனால் அதில் ஒன்றும் பெருசாக ஒரு இது இல்லை. பட் அது ஒரு பிம்பம் கட்டி எழுப்பப்பட்டதுனால கூட அது ஒரு இதுவாக இருக்கலாம். ஒருவேளை வந்து தலித்குழு எதிர்காலமாக இவர் விஜயை கூட பார்த்துருக்கலாம். அதனால் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து அண்ணன் திருமாவளவன் கிட்ட இருந்த ஓட்டு கூட நிறைய ஓட்டு இவருக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு மூணாவது. நாலாவது வந்து அதுதான் கொஞ்சம் முக்கியமான ஒரு கிரிட்டிக்கலான விஷயம். அது ஆக்சுவலாக அது வந்து என்ன, அது நாலாவது ஃபேக்ஷன் என்னென்னா, யார் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக விஜய்க்கு ஓட்டு போட போகிறவங்க கிடையாது. அவங்க இது வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம் வராது. அதனால் இந்த வாட்டி அவங்க கண்டிப்பாக போட போகிறவங்களே கிடையாது. அந்த 18% டை ஹார்ட் விஜய் ஃபாலோவர்ஸ்லேயும் அவங்க வரமாட்டாங்க. இப்போ வேறு எதுலேயுமே வரமாட்டாங்க. இவங்க வந்து 90% இவங்க இந்த ஃபோர்த் ஃபேக்ஷனில் இருக்க இந்த செட் ஆஃப் பீப்புள் வந்து டிஎம்கேக்கு தான் போடுவாங்க. 10% ஏடிஎம்கேக்கு போட்டிருப்பாங்க. வேற அந்த 90% நிறைய பெரும்பாலான ஓட்டுகள் வந்து விஜய்க்கு போயிருக்கு. எப்படி போயிருக்குன்னா குழந்தைங்களோட வற்புறுத்தல்னால போயிருக்கு. ஓகே. அதில் பெரும்பாலான பெற்றோர்கள், இன்னும் கொஞ்சம் நபர்கள் யாருன்னா பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ். அதாவது என் பேரக்கு வந்து சொன்னால் என் பேத்தி சொல்லிச்சின்னு நிறைய தாத்தா பாட்டிகள் போட்டிருக்காங்க. அவங்க விஜய்க்கு அவங்களுக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு ஜெனரேஷன் கேப் இருக்கும். விஜயோட அவங்களுக்கு எந்த விதமான ஒரு இமோஷனல் கனெக்ஷனும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த சினிமேட்டிக் அட்ராக்ஷனில் அவங்க வந்து ஈல்டே ஆக போகிறது இல்லை. ஆனால் அவங்க பேரக்குழந்தை சொல்லுதுன்றதுல அந்த அடிப்படையில் அவங்க போட்டிருக்காங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸும் நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 விதமான காரணங்களால வந்து விஜயோட கிட்டத்தட்ட 17% ஓட்டு கூடுதலாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நான் சொன்னது வந்து யார், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் பெரும்பாலானவங்க போட்டுருக்காங்க. ரெண்டாவது வந்து யாருக்குமே ஓட்டு போடாதவங்க, அதெல்லாம் ஓட்டு போட நோட்டாக ஓட்டு போடுறவங்க அவங்க. அதுக்கப்புறம் தலித்துகள் மற்றும் சிறுபான்மையினர். அதுக்கப்புறம் பெண்கள். அதை விட எல்லாத்தையோட முக்கியமாக வந்து இந்த குழந்தைங்களால் வற்புறுத்தப்பட்டு ஒரு இமோஷ்னலாக குழந்தைங்க கேட்டதன் அடிப்படையில் சரி நம்ம போடுவோமே, ஒரு நம்ம குழந்தைக்காக போடுவோமே அப்படின்ட்டு போட்டவங்களும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ இந்த 4 காரணத்தினால விஜயோட அதாவது டிவிகேவோட ஓட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 17% நம்ம பெரும்பாலானவங்க எதிர்பார்த்ததை விட டபுளாக வந்திருக்குன்னா காரணம் இது 4 விதமான காரணங்கள் தான். ஓகே, 4 விதமான காரணங்களை புரிஞ்சிக்க முடியுது. இதில் வந்து வல்லுநர்கள், பொதுமக்கள் எல்லாரும் விஜயை தவறாக கணிச்சது போல் அரசியல் கட்சிகளும் ரொம்ப குறைவாக எடை போட்டுட்டாங்களா விஜயை? அவர் என்ன பண்ணிட போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டாங்களா? ஆமாம், கரெக்டு. ஆமாம், எல்லாரும் பண்ண மிஸ்டேக்கை எல்லா கட்சிகளும் பண்ணியிருக்காங்க. அது வந்து விஜய்க்கு எதிராக இருந்த கட்சிகளும் பண்ணியிருக்காங்க, விஜய்க்கு இப்போ ஆதரவாக நிற்கிற கட்சிகளும் அந்த தப்பு பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புதுசாக ஒரு கட்சி வரும்போது அவங்களுக்கு இந்த அட்வான்டேஜ் எப்பவுமே இருக்கும். அவங்கள வந்து யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. புதுசாக வர கட்சியில் இருக்கவங்க பெரும்பாலும் ஆளுங்கட்சியோ இல்லை அதுக்கடுத்து 2வது இடத்துல இருக்கிற முக்கியமான கட்சி, இவங்க என்ன வேணாலும் தாக்கி பேசுவாங்க. நான் அவங்களுக்கு மாற்றுன்னுவாங்க, நான் அவங்களுக்கு போட்டின்னுவாங்க, நாங்கள் தான் அவங்களோட பெரிய ஆளுன்னு கூட சொல்லுவாங்க, பெரிய கட்சின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் பழைய கட்சிகள் வந்து புதுசாக வந்தவங்கள அந்த அளவுக்கு எதிர்ப்பு காட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்க எதிர்ப்பு காட்டினாங்கன்னா அவங்க இவங்களை அங்கீகரிக்கிறது தான் அர்த்தமாயிடும். ஒருவேளை விஜய் இந்த வாட்டி ஒரு 10 சீட் கூட ஜெயிக்காமல் ஒன்றுமே ஒரு 20%க்குள்ளே ஓட்டு வாங்கி ஒரு 10 சீட்டுக்குள்ளே ஜெயிச்சிருந்தாருன்னா அவர் அடுத்தது அவரோட கட்சியோட எதிர்காலம் என்ன ஆயிருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியாது. கட்சி தொடர்ந்து நடத்திருப்பாரான்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவங்க வந்து யாருமே வந்து அவரை வந்து ஒரு ஈக்குவல் அப்போனண்ட்டாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அவரு சொல்லிக்கலாம், நீ எனக்கு எதிரின்னு யார் வேணாலும் கையை காட்டலாம். ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட இருப்பு தக்க வச்சவங்க இருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு பொசிஷனில். இவர் புதுசாக வந்து என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அவங்களுக்கு ஈக்குவலாக இவர் நிறுத்தி அதை ப்ளேஸ் பண்ணி ஒரு
ஒரு பிளாட்ஃபார்மை செட் பண்ண ட்ரை பண்ணலாம். நானும் அவங்களும் எனக்கு அவங்களுக்கு தான் சண்டை, எனக்கு அவங்களுக்கு தான் போட்டி, நானும் அவங்கள தான் களத்தில் இருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் களத்தில் இருக்கிற முன்னாடி இருக்கிற பழைய கட்சிகளை வந்து புதுசாக வந்தவங்கள அந்த அங்கீகாரத்தை கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க அங்கீகரித்து அதை இவங்களை பற்றி எடுத்து பேசி அது ஒரு எம்பத்தியாக கிரியேட் ஆகி மக்கள் மனசில் ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணி அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கக்கூடாது. இப்போ கரூர் விஷயத்தில் கூட அது ஒரு இன்சிடென்ட்டு, யாருமே எதிர்பார்த்தோ இல்லை வந்து திட்டம் போட்டு செய்கிற விஷயம் இல்லை, அது ஒரு தற்செயலாக நடந்த விஷயம். அந்த விஷயத்தில் வந்து விஜய் ஒருவேளை டார்கெட் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒருவேளை அவருக்கு அனுதாபமாக கூட போயிருக்கும். இப்போ டார்கெட் பண்ணாமலே 100 சீட் ஜெயிச்சிட்டாரு. டார்கெட் பண்ணி அவனை ரொம்ப ஒரு கொடுமைப்படுத்தி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை அரசியல் சட்ட ரீதியாக எதனா நடவடிக்கை எடுத்திருந்தா கூட அது வேறு விதமாக வந்து ஒரு தாக்கத்தை உண்டாக்கியிருந்தா ஏன்னா அவர் 150 சீட்டு கூட ஜெயிச்சிருப்பார். ஸோ அதனால் எதிர்கட்சியாக இருக்கிறவங்க இவரை வந்து தொட விரும்பலை. அவர் என்ன தான் அவர் ப்ரூவ் பண்ணுறாருன்னு பார்க்கலாம், தேர்தல் முடிவுன்னு வெயிட் பண்ணாங்க ஒன்று. அதனால் அது அவருக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ஆகிடுச்சு. அவர் மட்டுமே பெரும்பாலும் டிஎம்கேவை டார்கெட் பண்ணார், கொஞ்சம் ஏடிஎம்கேவை டார்கெட் பண்ணார், சீமானே அங்கங்கே கொஞ்சம் டார்கெட் பண்ணார். அவர் பண்ணல, அவங்க கூட இருக்கிற கட்சிக்காரங்களாம் பண்ணாங்க. ஆனால் இந்த மூணு பேரில் சீமான் மட்டும்தான் கொஞ்சம் அவரை எதிர்த்து பேசுகிறாரே தவிர அதிமுக கொஞ்சம் பேசுனாங்க. டிஎம்கேல பெருசாக பேசிக்கவே இல்லை, ஏன்னா அவரை விட்டுட்டாங்க அவரை. ஆமாம், கொஞ்சம் இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது அவங்க எல்லாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. இவ்வளோ ஓட்டு வாங்குவார், இவ்வளோ சீட்டு வாங்குவாருன்னு யாருமே அவங்க கணிக்காத பட்சத்தில் அவர் நீரில் பூத்து நெருப்பாக தான் இருந்திருக்கு அவரோட ஓட்டுகள், அவரோட எழுச்சிலாம். அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, சரி அவர் அப்படியே ஃப்ரீயாக விட்டாங்க. இப்போதைக்கு நம்ம அவர் தொட்டாலே அவர் பெரிய ஆள் ஆகிடுவாரோ, நம்ம எதுக்கு தொடணும், அவர் என்ன தான் எவ்வளோ தான் ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வராருன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னா அவர் இப்போ ஆளுங்கட்சியாக வந்துட்டார். அவர் வந்து இவங்களை பார்த்துக்கிற நிலமையில வந்து நிற்கிறாரு. ஸோ இப்போ இனிமேல் தான் அரசியலுக்காக நல்லா சூடு பிடிக்கும். இனிமேல் தான் முதிர்ச்சியான அரசியல் யார் பண்ணுறாங்க, மக்கள் அரசியல் யார் பண்ணுறாங்க, எதிர்கட்சி அரசியல் யார் பண்ணுறாங்க, அதில் திமுகவோட ரோல் என்ன, ஏடிஎம்கே என்ன தான் பண்ண போகிறாங்க, எதனா ஸ்கோர் பண்ண முடியுமா, அவங்க சர்வை பண்ண போகிறாங்களா, அவங்களோட எதிர்காலம் என்ன ஆக போகுதுன்னு ஒரு பெரிய கேள்விக்குரியாது. டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்கட்சியாக இருக்கிறேன்னு அப்போவே சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கிறது புதுசும் இல்லை, 10 வருஷம் கூட அவங்க எதிர்கட்சியாக இருந்து மீண்டும் எடுத்து வந்திருக்காங்க. அதனால் அவங்களால சர்வை பண்ண முடியும். ஆனால் ஏடிஎம்கேல வந்து அது வலுவான தலைமையும் இல்லை, நிறைய கோச்சில் குழப்பம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி அவங்க எப்படி வர போகிறாங்கிறது ஒரு $1 பில்லியன் கொஸ்டின் தான். ஓகே, இப்போ தாவேகாவினுடைய வெற்றியில் சோஷியல் மீடியாவினுடைய பங்கை நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறீங்க? அண்டு அவங்களுக்கு ஆதரவாளர்களாக இருந்தவர்களை தற்குறிகள் அப்படின்னு விமர்சனம் பண்ணது ஒரு பேக் ஃபயர் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா மற்ற அரசியல் கட்சிகளுக்கு? அந்த மாதிரி பார்க்கல. தற்கொலைகள்னு சொல்கிறது அது தப்பு தான், யாரையுமே அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அவங்க எல்லாருக்குமே ஒரு நாலேஜ் இருக்கும், ஒரு ஸ்கில் இருக்கும், ஒரு டேலண்ட் இருக்கும். அது அவங்க எப்படி அவங்க பயன்படுத்துகிறாங்கிறது பொறுத்து. ஆமாம், ஏன்னா நம்ம எல்லாருக்குமே பார்வை இருக்குது, நம்ம கண் திறந்து பார்த்தா தான் தெரியும். அதனால தான் நம்ம ஒரு ரேஷனலைஸ் பண்ணி பார்க்கணும், ஒரு பகுத்து பார்க்கணும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், பெரியாரோட வாரிசுகளாக நம்ம இருக்கணும் போது நம்ம பகுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பட் இவங்க அந்த பகுத்து பார்க்காத ஒரு காரணமாக தான் அவங்க தற்கொலைன்னு சொல்கிறாங்க. எதையுமே அவங்க வந்து பிளைண்டாக அப்படியே ஒரு பிளைண்ட் பிலீஃப், ஒரு கல்ட்டு மனப்பான்மைன்னுவாங்க. ஒரு பிம்பத்தை அப்படியே நம்பி அப்படியே போதும். என்ன சொன்னாலும் இப்படி சொன்னாலும் அது கரெக்டிடுவாங்க, அப்படி சொன்னாலும் அதுவும் கரெக்டிடுவாங்க. ஸோ அது மாதிரி போகிறவங்கள தான் இவங்க வந்து தற்கொலைகள் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அது பேக் ஃபயர்லாம் ஆகலை. அவங்கள தற்கொலைன்னு சொன்னாங்கன்ட்டு அவங்க எப்பயுமே ஓட்டு யாருக்கு போட போகிறாங்க முடிவு பண்ணிட்டு தான் அவங்க விஜயோட ஃபாலோவராக இருந்தாங்க, டிவிக்கோட ஃபாலோவராக இருந்தாங்க. அதனால் அது பேக் ஃபயர் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்க இப்போ டிஎம்கே ஓட்டு போடுறவங்களாம் அவங்க இல்லவே இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து டிவிக்கில் இருக்கவங்க தான். அவங்கள அப்படி சொல்லிட்டாங்கன்னு மற்றவங்கள ஊரில் உலக இருக்கிறவங்க எல்லாம் கோச்சிக்கிட்டு டிஎம்கே ஓட்டு போடாமல் டிவிக்கே ஓட்டு போட்டாங்கலாம் சொல்ல முடியாது. பட் இவங்க என்னன்னா இவங்க சோஷியல் மீடியாவை கொஞ்சம் இன்ஃப்ளூயன்சிங் மார்க்கெட்டிங் டூலாக இவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்றது நம்மளுக்கு இப்போ போக தெரிய வருது. அந்த விஷயத்தில் தான் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கோட்டை விட்டாங்க. ஏடிஎம்கே கோட்டை விட்டது பரவாயில்ல, அவங்களோட தாட் ப்ராசஸ்லாம் வேறு மாதிரி இருந்தது. டிஎம்கே எப்படி கோட்டை விட்டாங்கன்னு தான் தெரியல. ஆமாம், ஏன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மனிப்புலேஷன் பண்ணி ஒரு இந்த கோயபிள்ஸ் பிரச்சாரம்னு சொல்லுவாங்க, ஒரு இல்லாத விஷயத்தில் இருக்கிற மாதிரி தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கும். அது பொய்யா இருக்கும், இல்லை வந்து உண்மைக்கு மாறாக இருக்கும். அது சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது அந்த பொய்யை ஒரு 100 பேர் 100 வாட்டி சொன்னால் உண்மையாகிடுவாங்க. அந்த மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த பக்கத்தில் எந்த பக்கத்துலேருந்து அதுக்கு மறுப்பே வரல. சரி, அவங்க எதனா சொல்லிட்டு போகிறாங்க விடுங்க, அவங்க நம்ம டச் பண்ணி தேவை. அவங்க சின்ன பசங்க ஏன்னா அவங்க எதிர்த்து தூக்கி விளையாடிட்டு போட்டோம், நம்ம போய் அவங்ககிட்ட நம்ம சொன்னாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, அதனால் வேணான்னு இவங்க விட்டுட்டாங்க. பட் அந்த பிரச்சாரம் வந்து அந்த சின்ன பசங்களையும் தாண்டி அடுத்த லேயருக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் பெண்களுக்கு வருது. ஓட்டே போடாத இருந்தாங்கல்ல, ஓட்டு போடவே போக மாட்டாங்கல்ல, நோட்டாக ஓட்டு போகிறோம், அவங்கக்கிட்ட வருது.
அவங்களாம் அதை வந்து அதுக்கெலாம் ஈல்ட் ஆகும்போது அவங்களோட ஓட்டுகள் எல்லாம் டிவிக்கு ஆதரவாக போகுது. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இமேஜ் மனிப்புலேஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா 2 விதமாக பண்ணியிருக்காங்க. ஒன்று விஜயோட இமேஜை தூக்கி காட்டியிருக்காங்க, இன்னொன்று வந்து டிஎம்கேவோட இமேஜை அவர் ஸ்டாலினோட இமேஜை இறக்கி காட்டியிருக்காங்க. ஸோ அது அப்படியே இறக்கி காட்டோடனே அது ஸ்டாலினை வந்து ஒரு தீய சக்தினா அதை அப்படியே நம்பி ஒரு வில்லன் ஆகும், விஜய் வந்து ஒரு ஹீரோ. இப்போ சினிமேட்டிக் மனப்பான்மையில் இருக்கவங்களுக்கு வந்து ஹீரோ வில்லன் அப்படி தான் தெரியும். ஆமாம், அப்போ தான் அதே மாதிரி தான் எம்ஜிஆர் கலைஞர் அப்படின்னு ஒரு காலத்தில் வந்தது. அதே மாதிரி இப்போ வந்து விஜய் வந்து ஒரு ஹீரோவாகவும் ஸ்டாலினை வந்து வில்லனாகவும், விஜய்க்கும் அவருக்குமே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜெனரேஷன் கேப் இருக்குது, 20-25 வருஷம் வயசு வித்தியாசம் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அந்த இமேஜுக்கு நிறைய பேர் ஈல்ட் ஆகியிருக்காங்க. ஈல்ட் ஆக மாட்டாங்க. ஸ்டாலினோட ஸ்டேட்டஸ் வந்து வேறு, அவர் ஒரு ரியல் ஸ்டேட்ஸ்மேன், ஆல் இண்டியா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க, அவர்கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்குறாங்க, அவர்கிட்ட வந்து சஜஷன் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு தவறான ஒரு கருத்து சொல்கிறதுனால அவரோட இமேஜ்லாம் விழுந்துடும், அவரோட வெற்றிலாம் பாதிக்கப்படணும்னு பெரும்பாலானவங்க நினச்சாங்க. பாதிக்கப்படுமான்றது ஒரு கேள்வியை எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ தேர்தல் முடிவு வந்து என்ன காட்டுதுன்னா அது எல்லாமே ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரே ஆங்கிளில் பேசி ஒரே மாதிரியான விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணும்போது அதுக்கு நிறைய பேர் ஈல்ட் ஆகி அதோட வெளிப்பாடு வந்து டிவிக்கு கூடுதலாகவும் டிஎம்கே குறைச்சலாகவும் சீட்டுகள் வந்துருக்கு, ஓட்டுகள் வந்துருக்கு நம்ம பார்க்குறோம்.